துட்டு வேணும். எங்களுக்கு துட்டு கொடுக்க சொல்லுங்க. சம்பளம் இருந்தா தான் நாங்க பொழப்ப பார்க்க முடியும். நாங்க இத நம்பி தான் வைராஸ் நம்பி தான் நாங்க அவங்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கோம். சம்பளம் போடுறவரை கொண்டு வந்து இப்படி உள்ள கூட்டி வந்து வச்சுக்கிட்டாங்க. நாங்க எதை வச்சிருக்கோம்? உள்ள வச்சுக்கிட்டீங்களா? உங்களை யார் இங்க வர சொல்றீங்க? சார் நாங்க சிவகாசி பக்கத்துல மீனம்பட்டி பக்கத்துல ஏஆர்டி பயிர் ரோஸ் இருக்கு. அங்க நாங்க வேலை செய்யறோம். சனிக்கிழமை ஆனா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். கேசியர் போன் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு, எங்களுக்கு சம்பளம் போட வரல. என்னன்னு பார்த்தா அரசியல்வாதியும் தேர்தல் அதிகாரியும் பிடிச்சிட்டாங்களாம். எங்களுக்கு எல்லா அத்தாச்சுமே நாங்க கையில வச்சிருக்கும் போது எங்க சம்பளத்தை பிடிச்சா எப்படி சார்? அரசியல் 5 லட்சம் ரூபாய் சார். நாங்க மொத்தம் 300 பேர் 400 பேர் வேலை செய்யற சம்பளம் சிட்ட 5 லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டாங்க. அரசியல்வாதித்தை பிடிக்க முடியுமா? எங்க சம்பளத்தை பிடிச்சா எங்க சம்பளம் நாங்க என்ன செய்யறது? நாளைக்கு நாங்க எல்லாம் வட்டி கட்டணும். யாரு கொடுப்பா எங்களுக்கு வட்டி? நிறைய வாங்கிருது நம்பி இதை நம்பி நாங்க எவ்வளவு கடை வாங்கிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். எங்களுக்கு இங்க வச்சே சம்பளத்தை போட சொல்லுங்க, நாங்க போறோம். ஆமா, எத்தனை நாளைக்கு நாங்க இப்படி இருக்கோம்? அத்தாச்சி எல்லாருமே அத்தாச்சியோட தான் வந்திருக்கோம். அத்தாச்சி இல்லாம யாரும் வரல. எல்லா சீட்டுமே எங்கிட்ட இருக்கு. பாக்கணும், கவர்மெண்டே வந்து கூட செக் பண்ணி பாக்கட்டும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எங்க ஓனர் கலவன்ட்ட வந்தாரு, சம்பளம் தானே போட கொடுத்து விட்டாரு. எதுக்கு அதிகாரி எப்படி பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து உங்களால பிடிக்க முடியுமா? அதான் சொல்லுங்க எங்களுக்கு. நாங்க